10 திராம்ஸை வச்சு சூப்பரான ஒரு பிரியாணி ஒன்று வாங்கலாமா? வாங்க போகலாம். ஷார்ஜா யூனிவர்சிட்டி ரோட்டில் தாங்க அந்த பாப்புலர் கிச்சன் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. நம்ம ரூம்லேருந்து கிளம்பி நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த கிராசிங்கில் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். சிஐடி பிடிச்சாங்கன்னு சொன்னால் 400 திரஹம்ஸ் வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். பங்காளி பாஞ்சிட்டு சைக்கிளில் விட்டு போயிட்டே இருக்கிறான். நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணியே போகட்டு என்ன பண்ண போகிறோன்னு வெயிட் பண்ணி போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரம் நடக்கிறோம். நம்ம ரூம்லேருந்து ஒரு கிலோமீட்டர் சம்திங் போல் நடந்தாகணும். நம்ம நடந்து பக்கத்துலேயும் நெருங்கியாச்சுங்க. லூலாத் அல் சகாபா பாப்புலர் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகிஸ்தானி வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆமாம், 10 திரம்ஸுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கலாம். நிறைய கொடுப்பாங்க. அந்த அலுமினியம் பேப்பர் இருக்குதுல்ல, அதில் போட்டு அள்ளி அள்ளி வச்சுட்டே இருக்கிறார். மதியானம் ஒரு ஆள் சாப்பிட முடியாது. 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்தமாரி கொடுப்பாங்க. ஆமாம், புலவு இருக்குது, உங்கள்கிட்ட சிக்கன் இருக்குது, சிக்கன் பிரியாணி, சிக்கன் புலவு, மட்டன் புலவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நான் அன்றைக்கி வாங்கினது வந்து மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் நிறைய கொடுப்பாங்க. ஆனால் சாப்பிட முடியாது. அன்றைக்கி நைட்டு சாப்பிட முடியாமல் மிச்சமும் இருந்துச்சு. ஆமாம், அந்த அளவுக்கு கூடுதலான அளவு கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், பொதுவாக வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உணவு ரீதியாக பார்க்கும்போது நிறைய மக்களுக்கு ரொம்ப தடுமாற்றம் வரும். நம்ம சில பேருக்கு உண்மையிலேயே சமைக்கவும் தெரியாது. சில பேருக்கு சமைக்க தெரியும், நேரங்கள் கிடைக்காது. நேரத்துக்கு போவாங்க, வருவாங்க, தூங்குறதுக்கு, உடைகளை வந்து அந்த கழுகுறதுக்கு, அது காய போடுறதுக்கு, அவங்களோட அடிப்படை தேவைகளை செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும் நேரம். அதனால் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. ரொம்ப சில பேர்லாம் வெளிநாடு முடிச்சுட்டு ஊருக்கு வரும்போதோ இல்லை லீவுக்கு வெக்கேஷன் வரும்போதோ பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாங்க. இன்னும் நல்ல சாப்பாடெல்லாம் கிடையாது. சில பேர் இன்னும் வந்து ரொம்ப லேபர்லாம் ஒர்க் பண்ணும்போது அவங்களாம் லேபராக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலையில் அவங்களுக்கு மேக்ஸிமம் காலை சாப்பாடே இருக்காது. போனாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புரோட்டா, ஒரு திராம்ஸுக்கு ஒரு சாய், ஏதாவது மேக்ஸிமம் 2 and 3 திரம்ஸ்லேயே காலை டிஃபன்லாம் முடிச்சுருவாங்க. அந்தமாரி தான் ரொம்ப குறுகிய இதுலேயே ஓடிடுவாங்க. இப்படிலாம் ஏதாவது ஒரு மிச்சம் பண்ணி அது ஒரு கஞ்சித்தனம்னு நம்மளால சொல்ல முடியாது. நான் என்னோட தேவைகள நான் குறுக்கின்னு சொன்னா, என்னோட குடும்பங்கள் அங்கே வந்து கொஞ்சம் செழிப்பா பிள்ளைகள் தேவைப்படுறதோ, மனைவி மக்களோ, தாய் தகப்பன் தேவைப்படுறதோ, அவங்க கூடுதலா வாங்கி மனநிறைவோட அங்கே சந்தோஷமா வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் வெளிநாட்டில இருக்கக்கூடிய மக்களோட மனநிலைங்க. உங்களுக்கு இது போலலாம் நடந்திருக்கா? நீங்க இது ஷார்ஜாவுல இந்த கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியில கமெண்ட் பண்ணிட்டு நம்ம ஐடிய ஃபாலோ பண்ண தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் விளாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.